நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷம் கொடுத்தா அரை குறையாக கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் இல்லையா? சம்பூரணமாக கொடுக்கிற தேவன். எதை? அந்த சந்தோஷத்தை. ஏன் உங்களாலே அதை விசுவாசிக்க முடியவில்லை தெரியுமா? ஒரு சத்தியத்தை நீங்கள் அறியலை. என்ன சத்தியத்தை அறியலை? நாம் இப்பொழுது, அதாவது நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துட்டோம். கொலோசையர் 1:13, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை நம்முடைய தேவன் உட்படுத்தி விட்டார். மறுபடி பிறந்தாண்டே. அதுவரைக்கும் எதில் இருந்தோம்? இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம், இருளின் ஆளுகைக்குள்ளே இருந்தோம். நாம் அதில் விடுபட்டு தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். எனவே உங்கள் யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. இயேசு சொன்னார் பாருங்கள், பல இடங்களில் சொல்லியிருக்குது, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல வசனங்கள் சொன்னாலும் அந்த தேவ ரக சந்தோஷத்தையும் தேவ ரக மகிழ்ச்சியையும் அநேகர் என்ஜாய் பண்ணல. ஏன்? இந்த சத்தியம் தெரியல. நாம் மறுபடி பிறந்த பொழுதே அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ரைட்? ஆகவே பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம் உங்கள் யாவருக்கும் 24/7 அவைலபிளாக இருக்குது. அது எப்படி அங்கிள் சொல்கிறீங்க? பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம், புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்ப்போமா? அங்கே யார்? நம்ம யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளேயும் எப்படி தான் இருக்கிறான்? முகக்கலையோடு இருக்கிறான், உற்சாகமாக இருக்கிறான், அந்த தேவரக சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனாக இருந்தான். புதிய ஏற்பாட்டில் வாருங்களேன், சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியம் தெரியும், நாம் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். எனவே பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் திருட முடியாதுங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவர்களே, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? பலவிதமான பிரச்சனைகளில் நீங்கள் அடிபட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நல்ல செய்தி, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கொலோசையர் 1:13 திரும்ப திரும்ப தியானிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை மீட்டெடுத்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வைத்து விட்டதுனால பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த நிறைவான சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்தினால நான் உங்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கிறது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றும் நன்றாயிருப்பீர்கள். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.